Hi, this is Arya. Please subscribe to Doctor Cinema. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். அப்படி சொல்லுங்க. இவர் யாரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அடிச்சாதீங்க. நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஒரு குழியில ஒரு சின்ன பையன் விழுந்துட்டு அதெல்லாம் வந்து என்னோட மூவிஸ் the knowledge which he has is it's unlimited. Ashton, it's like we can't tell in words. Avlo knowledge irukku really. இப்போ அவர் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சைல்டு மாதிரி எங்களுக்கு தோணுது. ஒரு சின்ன பேபி மாதிரி ஃபீல் ஆகுது. ஹாய், திஸ் இஸ் நிமிஷிகா ராதாகிருஷ்ணன் here. You watch me Talks of Cinema. டாக்ஸ் ஆஃப் சினிமா நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கான இந்த ஸ்வீட்டான எபிசோட்ல நம்ம கூட நிமிஷிகா இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கிறேன். அண்ட் இவங்க எல்லாரும் நீங்க பார்த்துருப்பீங்க கண்ணான கண்ணையில லீடா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஹவ் வாஸ் த எக்ஸ்பீரியன்ஸ்? வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி. சன் டிவில ஒரு பிரைம் டைம் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கண்ணான கண்ணி அஸ் மீரா ஐ அம் டூயிங் இட்ஸ் வெரி குட் மூமெண்ட் ஆக்சுவலி. சூப்பர். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்ம் அப் செக்மெண்ட், ஓகேவா? ஸோ இட் இஸ் கோயிங் டு பி த டங் ட்விஸ்டர். எஸ், ஐ திங்க் நீங்கள் இதை ஈஸியாக ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, இருந்தாலும் நான் இதுக்கு உங்கள்கிட்ட சொல்கிறேன். வாழைப்பழம், ஓகே, அழுவி நழுவி ஆழக்குழியில் கீழே விழுந்தது. விழுந்துச்சு, அவ்வளவுதான். ஓகே, நீங்களும் சொல்லு. திரும்பி நான் சொல்லும்போது சரி, ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீங்க செப்பரேட்டா சொல்லணும். வாழைப்பழம், வாழைப்பழம், வெள்ளைப்பழம் இல்ல, வாழைப்பழம், வாழைப்பழம், அழுவி நழுவி, அழுவி நழுவி ஆழக்குழியில், ஆழக்குழியில் கீழே விழுந்தது. கீழே விழுந்தது. சூப்பர். வாழைப்பழம் அழுவி நழுவி ஆழக்குழியில் கீழே விழுந்தது. சூப்பர். இதே மாதிரி 3 வாட்டி தொடர்ந்து சொல்லுங்க. வெரி நைஸ். வாழைப்பழம் அழுவி நழுவி குழியில் கீழே விழுந்துச்சு. ஆழக்குழியில், ஆழக்குழியில், வாழைப்பழம் அழுவி நழுவி ஆழக்குழியில் விழுந்துச்சு. ஓகே, ஓரளவு பெட்டர். இன்னும் லாஸ்ட் டைம். வாழைப்பழம் அழுவி நழுவி கீழே விழுந்துச்சு. கீழே விழல, ஆழக்குழியில் ஆழக்குழியில் விழுந்துச்சு. ஆழக்குழியில் கீழே விழுந்துச்சு. ஆழக்குழியில் கீழே விழுந்துச்சு. ஓகே, சூப்பர். அடுத்து வந்து இந்த வாழைப்பழம் இன்னும் யாரும் விடலையா? இதே வச்சுட்டு இருக்கீங்க. வேற வழி இல்லையே, வாழைப்பழம் தான் யாருக்கும் வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது, கண்டுபிடிச்சிட்டாங்களே. சரி, ஓகே. நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவோட சில குவிஸ், அதாவது சில இது சொல்ல போறேன், க்ளூஸ் சொல்ல போறேன். ஆனால் அது மூவிஸ் கிடையாது. யூ ஹேவ் டு கெஸ் த ஆக்டர். ஓகே ஓகே. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இவர் பேசுறது வந்து யாருக்கும் அவ்வளோவா புரியாது. ஓகே, ஆனால் புரிஞ்சிக்கவும் ட்ரை பண்ண முடியாது. அண்ட் ஹீ இஸ் ரீசென்ட்லி பீப்புளோட நிறைய மிங்கிள் ஆனாரு. ஓகே, விஜயகாந்த் இல்லை, இன்னொரு க்ளூ சொல்கிறேன். பீப்புளோட நிறைய மிங்கிள் ஆனாரு. இவர் பேசுகிற அவ்வளோ யாருக்கும் புரியாது. ஓகே, இவர் வந்து ஒரே படத்தில் 10 கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஒரே படத்துல 10 கேரக்டரா? இப்பதான் ஒரு போட்டோலாம் பார்த்து சொல்லி விஜயகாந்த். விஜயகாந்த் இல்ல, அவர் கிட்டத்தட்ட அவரை மாதிரி விஜயகாந்த் சாரோட பெரிய ஆக்டர். விஜயகாந்த் சார் விட பெரிய ஆக்டர் பவர் ஸ்டாரா? அவருங்க 10 கேரக்டர்ல நடிச்சாரு. காம் டவுன். கமல் சார். கமல் சார், ஓகே ஓகே. பாலிடிக்ஸ்க்காக நிறைய பிரச்சாரம் எல்லாம் பண்ணார்ல. ஆனா பேசுறதே புரியாது. ஆமா, புரியாதுல்ல, அப்படிதான் சொன்னாங்க. நேத்து அவருக்கு அசிஸ்டன்ட்லாம் அப்படிதான் சொன்னாங்க சார், தூங்கிடுவாங்கன்னு சொல்லி. சரி, ஓகே. அவரை கருத்துக்களா பேசுவாரு. நமக்கு அந்த ஏஜ் கிடையாது, நம்மளுக்கு அது புரிஞ்சுக்க. அப்படி சொல்லுங்க. இவர் யாரும் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அடிச்சாதீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, அடுத்த க்ளூ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹி இஸ் வெரி சைலண்ட் ஆக்டர். ஹி கேன் டான்ஸ் வெல். வேற என்ன சொல்றது, ஹி இஸ் லுக்கிங் வெரி யங், ஃபிட்னஸ். இப்போ நம்ம பார்த்த லிஸ்ட்ல அவர் இருக்காரா? இருக்காரு. விஜய் சார். சூப்பர். he is a tall actor. ஓகே. சமீபத்துல பயங்கரமா ட்ரெண்டிங்ல ஆனாரு. நிறைய கான்ட்ரோவர்ஷியல் வந்துச்சு.
இஸ் அ டால் ஆக்டர் ரீசெண்டாக ட்ரெண்டிங் ஆயிட்டாரு. சாக்லேட் பாய் சொல்லுவாங்க. ஆர்யா கிடையாது. ஆர்யாவை தவிர்த்து யார் சாக்லேட் பாய் நம்மள இண்டஸ்ட்ரியில? அது வேற விதமான சாக்லேட் பாய் சொல்லுவாங்க. பேரு விதோவா? இல்ல எனக்கு தெரியல. விஷால் சார். விஷால் சார். ஓகே எனக்கு தெரியல. நம்மள எந்த நியூஸ் நம்மள பார்க்கல. சோ எனக்கு தெரியல. சூப்பர். இவங்க வந்து ரொம்ப பப்ளியான ஒரு ஆக்ட்ரஸ். ரீசெண்டா ரொம்ப ஸ்லிம் ஆயிட்டாங்க. ஒன்லி ஒன் ட்ரை. ஹன்சிகா. சூப்பர். நீங்க கிருத்தி சுரேஷ்னு சொல்லுவீங்களா நினைச்சேன். சூப்பர். இவர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு வில்லன். ஓகே ஓகே. இவர் படத்தை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் வில்லன் கேரக்டரும் பயங்கரமா பண்ணுவாரு, ஹீரோ கேரக்டர் பயங்கரமா பண்ணுவாரு, எல்லாரையும் செம்மையா கலாய்ச்சிருவாரு. ஓகே. மேக்ஸிமம் சம்டைம்ஸ் படத்துல வந்து கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு, பிளாக் கலர். வில்லன் கேரக்டரும் நல்லா பண்ணுவாரு. அப்புறம் என்ன, ஹீரோவும் நல்லா பண்ணுவாரு. செம்மையா கலாய்ன்னு கலாய்ச்சிட்டே இருப்பாரு. ரொம்ப டால் கை. கூலர்ஸ் அப்பப்போ போட்டிருப்பாரு பிளாக் கலர். ஐ திங்க் இட்ஸ் சத்யராஜ். சூப்பர். கரெக்ட்டா? வெரி நைஸ். ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு நிறைய செக்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. எஸ், அதை பற்றி நம்ம நிறைய கேட்கலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு சின்ன செக்மெண்ட் என்னென்னா ஃபோட்டோ கார்ட் செக்மெண்ட். உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ இதில் வந்து இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆளுகள்லாம் இருக்காங்க. அண்ட் அவங்கள பற்றி உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்க. எடுங்க. Gautam Menon sir. Yeah. Okay. Gautam Menon sir is one of a great director. Director cum actor actually. Yeah. He is a director cum actor. இவரோட மூவிஸ் நமக்கு பார்க்கும்போது each and every மூவில ஒரு feel and touch இருக்கும், ஒரு லவோட feel and touch இருக்கும். So he is very expert in that, I think so. Super. நிறைய லவ் மூவிஸ் சூப்பரா எடுப்பாங்க. வினய் தாண்டி வருவாயா. It's an evergreen movie. நம்ம எப்போ அந்த மூவி பார்த்தாலும் அந்த ஃப்ரெஷ் அந்த லவோட we can sense it actually. We can feel that love actually. Yeah. So it's Yuvan Shankar Raja. Yuvan sir. Yeah. Songs. Ivaroda songs like it is like what to tell. The songs which he composes like soulful songs. To mean it. It's a very soulful songs. Each and every song, every lyrics have the meaning of it. Yes. And it's very heart touching songs he did. அவர் அடிக்கடி கேட்குற சாங்னா உங்களுக்கு என்ன உங்க பிளேலிஸ்ட்? யுவன் சங்கர் ராஜா சாங் அடிக்கடி கேட்குற சாங் வந்து நிறைய சாங் இருக்கு. ஒரு சாங் ரெண்டு சாங் நம்ம எவ்வளோ நமக்கு சாங் நமக்கு. எஸ். ஸோ எல்லா சாங் எனக்கு அவரோடது ரொம்ப பிடிக்கும். ஓகே. நெக்ஸ்ட் சாங். நெக்ஸ்ட் கார்டு. ஓகே. ரஜினிகாந்த். ரஜினி சார். ரஜினி சார் ஒன் ஆஃப் அ கிரேட் ஆக்டர். இப்போ நிறைய பாலிடிக்ஸும் அவரு இப்போ நம்மளுக்கு சொசைட்டிக்கு வாட் எவர் இட் இஸ் நீடட் ஹி இஸ் லைக் இஸ் trying to do that. I think so maybe he's an upcoming politician. அப்படியா ரஜினி சார்? ஓகே, பார்க்கலாம். அனுஷ்கா. ஓகே, one of my favorite actors she is. அனுஷ்கா ரொம்ப ஒரு போல்டான ஒரு ஆக்ட்ரஸ் ஆக்சுவலி. ஸோ இவங்கள she is a very fresh face actually. ரொம்ப ஒரு போல்டான ஆக்ட்ரஸ் அவங்க. ரொம்ப ஒரு கியூட் சப்பி பப்ளியான ஒரு ஆக்ட்ரஸ் நினைக்கிறேன் அவங்க. தெலுங்குல உங்களுக்கு எப்படி? தெலுங்குல உங்களுக்கு she has a very good name. Not only Telugu, Tamil அவங்க நல்ல famous actually இவங்க. The Bahubali movie which she had done, I don't think so nobody can replace her on that character. Yeah. She fits in it. இவங்களோட கம்பேக் மூவி ஏதாச்சும் தெரியுமா? அப்டேட் கம்பேக் மூவி ஏதாச்சும் அப்டேட் தெரியுமா? அடுத்து எப்போ வரும்? ஓகே, அடுத்த கார்டு யாருன்னு பார்ப்போம். கவுண்டமணி செந்தில். காமெடி. இவங்க ரெண்டு பேரும் எப்படி சொல்றது, இவங்கள நம்மளுக்கு எவ்வளோ டைம் பார்த்தாலும் இவங்களுக்கு போரே ஆகாது. நம்ம இப்போ எவ்வளோ காமெடியன்ஸ் இருந்தாலும் நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் போது இல்லை நம்ம ஓல்டு மூவிஸ் போடும்போது இவங்களோட காமெடி பீட் பண்ண யாருக்கும் சான்ஸே கிடையாது. இவங்களோட காம்பினேஷன் இஸ் அ wonderful combination. It's a beautiful combination. Okay. It's like a Tom and Jerry. So it's very nice to see that. Tom and Jerry. We miss them actually. Yes. ரொம்ப மிஸ் பண்றோம் நம்ம அவங்கள ஸ்கிரீன்ஸ்ல. Next. Shruti Hassan. She's also one of my favorite actors. She's a vibing actress actually. She's a very good vibing actress. இவங்களோட she's a vibe actually. She has a craziness with her. பயங்கர இவங்களோட இன்ஸ்டால நான் ரெகுலரா ஃபாலோ பண்ணுவேன். ஒரு கிரேசியான ஒரு ஆக்ட்ரஸ். எவ்ரி டைம் வந்து ஒரு நார்மல் சட்டிலான ஆக்ட்ரஸ் மாதிரி இல்லாமல் கிரேசி திங்ஸ் ஷீ இஸ் லவ். ஷி லவ் கிரேசி திங்ஸ், டூ கிரேசி ஸ்டப்ஸ் அண்ட் ஆல். ஸோ இட்ஸ் ஒன் ஆஃப் அ குட் வியர்டோ ஆக்ட்ரஸ் ஆக்சுவலி. ஐ ஜஸ்ட் லைக் இட்.
அவங்களோட சிங்கிங் உங்களுக்கு பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும். நான் லேட்டஸ்ட்டாக கூட ஒரு இங்கிலீஷ் ஒரு ஹாலிவுட் இது ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். விஜயகாந்த் சார் இஸ் a wonderful actor actually. He's a very good actor. அவரோட பழைய மூவிஸ் நம்மள பார்க்கும், டிவியில் நம்மள போடும்போது நம்மள எல்லாரும் பார்க்கும். இது ரொம்ப ஒரு நல்ல ஆக்டர் ஆக்சுவலி. இவர் இப்போ அவர் பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு சைல்டு மாதிரி எங்களுக்கு தோணுது, ஒரு சின்ன ஒரு பேபி மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக அவரோட வீடியோஸ் எல்லாம் நம்ம பார்க்குறோம். ஸோ லைக் ஹிஸ் வைஃப் வில் பி டேக்கிங் கேர் ஆஃப் ஹிம், லைக் combing his hair. He looks like a child, more like he looks like a child. It's nice actually. It's a cute one. Yes, roaring tiger மாதிரி இருந்தால் child ஆயிட்டு ஒரு சைல்டா ஆயிட்டாரு. அஜித் சார், one of my favorite actor. He is very favorite actor to me. Thala, there is no we can't tell just one thing about him. Such a very good, wonderful actor, such a down to earth person. He's not only actor, he's a bike racer, car racer. He knows much things, I think so. Aeroplane, everything he knows, aeronautical, everything. So he's all of one combo, I think so. That's it, sir. Yes, இத ultimate star Maniratnam sir. Maniratnam sir also is one of a very good director. இவரோட ஓகே காதல் கண்மணி படம் நம்மளும் பார்த்துருக்கோம். ரொம்ப ஒரு நல்ல ஒரு கான்செப்ட். சம்டைம்ஸ் வந்து நம்ம ஒரு டைம் அந்த ஒரு மூவி பார்க்கும்போது நம்மளுக்கு புரியாது இதில் என்ன டெப்த் இருக்கு சொல்லிட்டு. அதில் 1 or 2 times நம்மளுக்கு if we watch that movie we know what is the depth of the story, he has the content in that. So such a wonderful director he is, Maniratnam sir. Jayalalitha is she's no more, but it's a very sad thing that we don't have her in our country. She's a very good knowledgeable person actually. She's a wonderful, she has much knowledge about ஒரு விமனா இருந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு grow ஆயிட்டு from film industry to politics is a very big thing, it's a very big deal actually. So she has stood alone in this field and the career, and whatever she have achieved, it's all by her alone she have done it. So respectful really she is. Next, Atlee bro. Atlee, he's a trendsetter of the movie film industry, I think so. It's really a trendsetter. Industry la vandu different we have seen old Vijay movies and all. We doesn't have that the movies, everything will be amazing, but ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் வந்திருக்கு அந்த விஜய் மூவிஸ்க்கு. இப்போ போயிட்டு இருக்க அட்லி விஜய் மூவிஸ் நம்ம பார்த்தோம்னா there is a change in everything, in his attitude, the way of attitude, and whatever it is, the presence of the camera, the presence of the atmosphere, everything, the story, எல்லாமே வந்து it's very nice actually. I think he'll be a very good trendsetter. Yes, Shankar sir வந்து அந்த அசிஸ்டண்டா இருந்ததனால அந்த ஃபுல்லா அந்த கேமரா ஸ்டாலின் சார் இப்போ இவர் தான் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்காரு இப்போ. ஸோ ஸ்டாலின் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி, நம்ம எலெக்ஷன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், இவர் தான் வரணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ஆஸ் இட் இஸ் நவ் ஹி இஸ் Chief Minister this country, so Chief Minister. We hope that he'll do many good things actually. நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு we have voted him. We expect, we are looking forward actually for the things he's going to do for this. Kamala Hassan is like he is also like ரொம்ப இவருக்கு the knowledge which he has is it's unlimited, I should tell. It's like we can't tell in words. Avlo knowledge irukku ivrukku. He has knowledge into everything. Whatever namakku learn பண்ற அந்த ஒரு இது இருக்கு இல்லையா, அது வந்து இவருக்கு நிறைய இருக்கு. எவ்வளோ என்ன எதுல இருந்து கேட்டாலும் கூட இவருக்கு வந்து அது எல்லாமே தெரியும். ஸோ ரொம்ப ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய பர்சன். now he is also into politics actually. So maybe in future he'll come, I think so. Let's see. Kamala Hassan sir. Vijay Thalapathy. Wonderful actor, handsome actor. இப்போ வரைக்கும் he is like a 25-year-old boy. I don't know how he is maintaining the charm, I don't know. இப்போ அதே ஸ்மால் பாய் மாதிரி இருக்கு. இப்போ அவருக்கு ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுட்டு if they take a scene he'll be like that only. So இன்னும் அந்த சாம்னஸ் வந்து அவருக்கு அப்படியே இருக்கு. So beautiful actor actually. A.R. Rahman sir, one of my favorite singer. இவரோட மியூசிக்லயும் வந்து
அவ்வளோ நல்ல மியூசிக் கம்போசிஷன்ஸ் வந்து இவருக்கு இருக்கு. ஸோ எல்லா மியூசிக்குமே வந்து ஏதோ இது கீழே மேலே இல்லை, அவ்வளோ நல்ல மியூசிக்ஸ் எல்லாமே வந்து இவர் பண்ணியிருக்காரு. இட்ஸ் அ வெரி குட் மியூசிக் டைரக்டர் அண்ட் மியூசிக் கம்போசர் வி ஹவ் காட் ஃபார் அ கண்ட்ரி. ஒரு அடிக்கடி பிளேலிஸ்ட்ல ஏதாவது ஒரு சாங் வச்சிருப்பீங்களா? நான் ரீசெண்டா இப்போ ஒரு ஓல்டு சாங் நான் வந்து கேட்டுட்டு இருக்கேன். என்ன சாங் பாத்தீங்கன்னா காதலர் தினம் மூவி, அதுல வந்து ஒரு ரோஜா ரோஜா சாங், அது நான் இப்போ ரீசெண்டா ஒரு 1 வீக் நான் அது ரிப்பீட்டடா கேட்டுட்டு நல்ல அடிக்ட் ஆயிடுச்சு திரும்பியும் அது கேட்டுட்டு. தனுஷ், he is a versatile actor, I should say about him. தனுஷ் எவ்வளோ ஒரு versatile-ஆன ஆக்டர்னா எந்த ரோல் இவருக்கு நம்மளுக்கு கொடுத்தாலும் நம்ம தியேட்டர்ல பார்க்கும்போது அந்த ரோலாவே இவர் வந்து அது லிவ் பண்ணுவார். அந்த த்ரூ அவுட் ஹில் பி லிவிங் தட் ரோல். ஆக்சுவலி இப்போ ரீசெண்டாக கர்ணன் மூவி வந்துச்சு, எவ்வளோ அந்த சன்னில் ஷூட் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது. ஸோ அவ்வளோ சன்லேயும் அவ்வளோ அந்த ஆக்டிங்கில் கொஞ்சம் எங்கேயும் அந்த ஃபேஸில் கொஞ்சம் கூட அந்த இது தெரியாமல் அவரோட ஆக்டிங் வந்து ஹி நெயில்ட் இட் ஆக்சுவலி. ஸோ இட்ஸ் வெர்சடைல் ஆக்டர் தனுஷ் சார். தனுஷ் சார். விவேக் சார் இப்போ ரீசெண்டாக பாஸ்ட் அவுட் ஆகிட்டாரு. இவரோட காமெடிஸ் வந்து விவேக் சார் இஸ் லைக் இப்போ நம்ம நடக்கிற திங்ஸ், இப்போ ரீசெண்டாக எவ்வளோ நம்மளுக்கு திங்ஸ் கண்ட்ரியில் நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாகவே வந்து நம்மள வந்து இவரோட மூவிஸில் வந்து டைலாகாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரீசெண்டாக நிறைய விஷயம் நடந்திருக்கு. ஒரு குழியில் ஒரு சின்ன பையன் விழுந்துட்டு அதெல்லாம் வந்து அவரோட மூவிஸ்லேயே வந்து அப்படி சொல்லியிருக்காரு. நம்ம அந்த ட்ரோல்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். மூவிஸில் வந்து இவ்வளோ நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு இது வாங்கி போட்டிருந்தா யாரும் விழுந்திருக்காவா இல்லை. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு லாஜிக்கான ஒரு காமெடியன் ஆக்சுவலி இவர். நிறைய விஷயங்கள் வந்து இவர் முன்னாடியே இவரோட மூவிஸில் கண்டென்ட்டாக இருந்திருக்கு. ஸோ ஆக்சுவலி வி மிஸ் திஸ் வண்டர்ஃபுல் காமெடியன் ஆக்டர். கருணாநிதி சார். ஓகே, நம்ம ஸ்டாலின் பார்த்தாச்சு, இப்போ கருணாநிதி சார் பார்க்க போகிறோம். பாலிட்டிக்ஸில் இஸ் லைக் it's like a father, I think so. He is so into politics and இவருக்கு எவ்வளோ விஷயங்கள் தெரியும் பாலிட்டிக்ஸில், எவ்வளோ இயர்ஸ் இவர் இருந்திருக்காரு. ஸோ இவர் நிறைய விஷயங்கள் வந்து இவருக்கு தெரிஞ்சிருக்கும் பாலிட்டிக்ஸில். ஸோ இவரோட இடத்துல இருந்து அடுத்ததான் நமக்கு ஸ்டாலின் வரும்போது we expect the same whatever knowledge he had, whatever the power, the ruling empowerment he had, we expecting from Stalin sir also. கண்டிப்பா எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே. Samantha, one of the very inspiring actress actually. She is Samantha. She's a very cute, charming lady, and she's like Samantha is like yes, she's a very good, beautiful actor. நம்மளுக்கு இவ்வளோ க்யூட்டாக ஒரு எக்ஸ்பிரஷன்ஸோட ஒரு ஆக்டர் பார்க்க முடியும்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி இட்ஸ் சாம் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. சமந்தா எல்லாருக்கும் பிடிக்கும். லாஸ்ட் it's a big deal of director actually Shankar sir. Shankar sir வந்துட்டு இப்போ நம்மளுக்கு எப்படி இப்போ ஹாலிவுட் மூவிஸ்ல வந்து நம்ம எவ்வளோ அனிமேஷன்ஸ் எல்லாம் பார்க்குறோமோ we never thought that we'll get that in Kollywood movies. ஸோ அந்த ஒரு ப்ரெசன்ஸ் வந்து நம்மளுக்கு இப்போ கோலிவுட்ல கொண்டு வந்திருக்காருன்னா இட்ஸ் none other than this person. ஸோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த டிஸ்னியில் பார்க்குற அந்த அனிமேஷன் திங்ஸ் ஆகட்டும் இல்லை அந்த ரொபாட்டிக் திங்ஸ் எல்லாம் வந்து until date nobody have done in Tamil cinema. And he is the one person who introduced all those things in Tamil cinema. So we are blessed to have this person. To see our Tamil version la ella humans ku nama makkal pidikra mara oru movie ivlo idha eduthirukana, it's obviously him, Shankar. சூப்பர். ஸோ இதோட ஃபோட்டோகிராஃப் ரவுண்ட் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. தூய கல்ச்சக்கு எண்ணெய்க்கு நீஹா ஆயில். இந்த இன்டர்வியூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டாக்ஸ் ஆஃப் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்மள எப்போ பண்ணிச்சு ஒரு 1.5 years இருக்கு. இப்போ டிக்டாக்ல இருந்துச்சு. நமக்கு வெறும் 66K, அவங்களுக்கு மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. பாருங்க என்ன சர்ச் பண்ணிருக்கேன், ஐஸ்கிரீம் சர்ச் பண்ணிருக்கேன். எங்க இந்த லாக்டவுன்ல இந்த பிராண்ட் ஐஸ்கிரீம் இப்போ நமக்கு வேணும். டான்ஸ் இஸ் லைக் இட்ஸ் லைக் வைபிங். நோ whenever you feel dancing, dance. Until date I only 63 posts.